வணக்கம் FPL வீரர்களே, வடலண்டன் ஆஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு FPL எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது வந்து நம்மளுடைய இந்த சீசனுடைய மூணாவது எபிசோட்ல இந்த வீக்கெண்ட் தொடங்க இருக்கிற கேம் வீக் 3 ஃபிக்ஸ்சர்ஸ், அதுக்கு என்ன செய்யணுங்கிற டீம், அது எப்படிங்க அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு நீங்க எப்படி டீம் பில்ட் பண்ணணும், என்னெல்லாம் சேஞ்சஸ் செய்யலாம், எல்லாத்தையும் பற்றி தான் பேச போறோம். திஸ் எபிசோட் ஆஃப் வடலண்டன் ஆஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட். இதுல எனக்கு என் கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறது ஆஸ் யூஷுவல் எல்லன். வணக்கம் எல்லன். வணக்கம் அருண். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என்ன இந்த நடுராத்திரி பேய்ங்க டைம்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் வச்சிருக்கீங்க ரெக்கார்டிங்க. ஏன்னா எனக்குமே வந்துட்டு இப்ப முடிச்சுட்டு நான் இந்த டைம் கரெக்டா ஒரு half an hour கேப் இப்ப நான் போலேன்னா இப்ப அடுத்து என்னையே வந்து இழுத்துட்டு போயிடுவானுங்க வேலையில. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஒர்க் ஒரு கடந்த ஒரு வாரமா. ஸோ ரொம்ப இதுவாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கும் இந்த டைம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் கரெக்டான டைம் கிடைச்சிருக்கு, பேய் வாக்கிங் போறதுக்கு முன்னாடியான டைம். ஸோ நல்லதுதான் அது. ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட் கைஸ். நீங்க வந்து FPL எபிசோட்ஸ்க்கு இன்னும் முன்னாடியை விட நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. அண்ட் ஹோப் யூ லைக் ஆர் கான்டென்ட். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி வீக் நாங்கள் FPL எபிசோட் பண்ண போறோம். அண்ட் டூ கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ் ஆஸ் யூஷுவல். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஸ்பெசிஃபிக்காக பேசணும் இல்லை கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய காமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் வித்வுட் அவுட் த வே அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம் இல்லன். ஸோ நீங்க என்ன பார்க்க போறோம், கடகடன்னு போயிடலாம் வாங்க. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ரீகேப் குவிக்கா வந்து உங்களோட இதை பார்த்துடலாம். அவசியமா பார்த்து தான் வேணுமா? பிலோ ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் எடுத்துருங்க. ஜஸ்ட் க்ளோஸ் டு ஆவரேஜ் தான், நாட் ரியலி பேட். போன வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆலண்ட ட்ரிபிள் கேப்டனா போட்டிருந்தாங்க. ஆமா, ஆலண்ட் இல்லாம நீங்க வந்து க்ளோஸ் டு ஆவரேஜ் விச் இஸ் லைக் ரியலி குட். அதுக்கு மெயின் ரீசன் வந்து பால்மர். ரைட். பால்மர் க்ளோஸ் டு ஆலண்டோட பாயிண்ட் ஹி டுக் இட். அண்ட் லைக் நீங்க சாலாவை தான் நம்மளும் பால்மர் யாருமே கேப்டனா சஜஸ்ட் பண்ணல. ரைட் ரைட் ரைட். அண்ட் நீங்க மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா பால்மரோட இது வந்து வே பியாண்ட் இது. அவரோட ஆக்சுவல் அந்த இது சொல்லுவாங்களே எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் வந்து கம்பேர் பண்ணும்போது தட் வாஸ் வே பியாண்ட். ரைட் ஏன்னா ரைட் வந்து ரைட் அந்த ரைட். உல்ஸ் ரொம்ப கேவலமா இருந்தாங்க. அதனால வந்து எவ்ரி திங் வெண்ட் டு கோல் ஆர் அசிஸ்ட்ன்ற மாதிரி ரைட் ரைட் நடந்துச்சு. ரைட். ஸோ அதனால தான் வந்து அந்த இது. பட் லைக் 65 இஸ் நாட் அ பேட் ஸ்கோர். ஸோ பட் இதில் சில விஷயம் வந்து இது இருந்தது. ஃபெர்னாண்டஸை வந்து சப் பண்ணது வந்து வாஸ் சர்ப்ரைஸ். ஏன்னா வந்து மேட்ச் ஜெயிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் வைடு தே சப் ஃபெர்னாண்டஸ்ன்னு தெரியல எனக்கு. அண்ட் அது ஒரு சூப்பரான ஒரு அசிஸ்ட் வர வேண்டியதையும் கெடுத்தாங்க. பாவம் நிறைய பேர் ஃபெர்னாண்டஸ் கர்னாச்சோலாம் வச்சவங்களுக்கு அசிஸ்ட் கோல் ரெண்டும் போச்சு அந்த ஒரு ஹாலண்ட் இன்டர்செப்ஷனால. எடுக்காமையும் நம்ம கெத்து காட்டலாம்னு சொல்லிட்டு ஐசக்கு, வாட்கின்ஸ், பெர்னாண்டஸ் எல்லாம் எடுத்து போட்ட டீம்ல அவன் 2 பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான். நான் என்ன இல்ல, செய்ய? see, it is not bad. அதான் சொல்றேன். பெர்னாண்டஸ் வாஸ் ரியலி குட். அந்த இது பாத்தீங்கன்னா ட்ரூ ட்ரூ ட்ரூ. வாட்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அந்த ப்ரீ சீசன் விளையாடுறது வந்து நல்லாவே தெரியுது. ரைட் கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் கோலை வந்து ஆர்சனல் கிட்ட மிஸ் பண்ணது வந்து ரைட் ரைட் ரைட். FPL வைடி You இது don't see உங்களுக்கு that happening often. ஆர்சனல் வடி இது நமக்கு லாபம். யா அப்படிதான் கண்டிப்பா. பண்ணுது. அந்த ஐசாக்கும் பாத்தீங்கன்னா இஸ் நாட் பிளேயிங் பேட். ஃபர்ஸ்ட் கேம்ல அந்த ரெட் கார்டு வந்து அவங்க இது பண்ணாலும் ஹி காட்டன். பட் லைக் என்னன்னா நியூ காசல் டீமே ஒரு இதுல ஆடிட்டு இருக்காங்க. அது எதனாலன்றது எனக்கு தெரியல. சரியாருன்னு ஒரு ரொம்ப கேவலமா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கேவலமானு பார்த்தீங்கன்னா எவர்டனும் அந்த 3 ப்ரொமோட்டட் சைடையும் தான் நான் சொல்லுவேன். ரைட் ரைட் ரைட். கிறிஸ்டல் பேலஸ் கூட பரவாயில்ல நியூ காசில் கம்பேர் பண்ணும்போது. கிறிஸ்டல் அந்த பேலஸ் மாதிரி வந்துருவாங்க அவங்க கரெக்டா. அதான் சொல்றேன், நியூ காசில் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ வாட்கின்ஸ், ஐசாக் இதெல்லாம் தப்பான இது கிடையாது. பட் இது என்னன்னா லூயிஸால தான் வந்து அவங்க ஒரு பெரிய இதா சொல்லிட்டு இருந்தாங்க இன் லெஃப்ட் பேக். ஆமா ஆமா ஒரே ஆமா. ஒரு கேம் ஒழுங்கா விளையாடலன்னு டக்குன்னு மாத்திட்டாங்க. மாத்திட்டாங்க. அதுதான் அட பாவிகளா, வயத்துல அடிச்சிட்டீங்களேன்டா எனக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா லைக் யூ காட் 65. உங்களுக்கு ரிஸ்க் நான் சொன்ன மாதிரி தான், உங்க பெஞ்ச் இஸ் ஆல்வேஸ் யுவர் ப்ராப்ளம். ஸோ அது உங்களுக்கு நான் அந்த ப்ளே தெரிஞ்சு பண்ண எடுக்கிற முடியாது. ரிஸ்க் தான் இப்போ அது. லிவ்ஸ் ஆலும் ஆடலன்ற போது இன்னும் பிரச்சனை உங்களுக்கு. லக்கிலி உங்ககிட்ட நுகான்கோ இல்ல. ஆமா ஆமா. அனதர் இது. ஸோ என்னோட இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இல்லை. நான் ஆலாண்டை வச்சு கேப்டனா போட்டுமே ஐ காட் 70 ஒன்லி. ரைட் ரைட் ரைட். சொன்ன மாதிரி 50-50 சொன்னேன். ட்ரிபிள் கேப்டன் போடல. லாஸ்ட் மினிட் வரைக்கும் யோசிச்சு கடைசியில வேண்டாம், ரிஸ்க் வேண்டாம், ஃபோர்டன்லாம் ஆடலன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணல. ட்ரிபிள் கேப்டன் போட்டிருந்தாங்கன்னா இன்னொரு 17 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ரைட் ரைட் ரைட். ஒரு 51லாம் ட்ரிபிள் கேப்டன்ல கிடைக்கிறது வந்து டபுள் கேம் வீக் ஏதாவது நடந்தா கூட கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இது. பட் அகைன் திரும்பவும் இப்ஸ்விச், சவுத்ஹாம்ப்டன் மாதிரி டீம் கிட்ட மேட்சஸ் இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா அந்த டைம்ல சாம்பியன்ஸ் லீக்லாம் இருக்கிறதுனால லைக் ஹி மைட் நாட் பிளே 90 அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. பட் லைக் லெட்ஸ் see where we can use it. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து நுகான்கோவோட இது. லைக் அந்த மிட் வீக்ல ஆடும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் லைக் ப்ரீ சீசன்ல அவ்வளோ மெயின் பிளேயர்ன்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ லைக் அவுட் ஆஃப் ஃபேவர் போனது Yeah, ஆல்மோஸ்ட்
இன்னும் அவங்க ஸ்ட்ரைக்கர் வாங்கல. ஒரு ஸ்ட்ரைக்கரை வாங்கிட்டாங்கன்னா இட் வில் பி ஈவன் மோர் பேட். அந்த ஸ்ட்ரைக்கரும் பால்மரும் லைக் த ஃப்ரண்ட் ஃபோர்ல வந்து 2 பேர் கம்ப்ளீட்லி இருப்பாங்க. மீதி 2 பேர் தான் ரொட்டேஷன்ல. அதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. செல்சில வந்து லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்குது மிட்ஃபீல்டர் லிஸ்ட். யா ஸோ யா யா அது அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல. அது வேற ஒரு ஆமா. விஷயம் அது. ஸோ அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டீம்ல இப்ப எனக்கு பிரச்சனை ஜான்சன் வந்து நான் ஐ டுக் ஹிம் பிகாஸ் லைக் எப்சிச்சோட ஃபிக்சர் கேம் வீக் 3லேருந்து நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் நான் ஜான்சன் எடுத்திருந்தேன். பட் லக்கிலி ஹி காட் அன் அசிஸ்ட் அகைன்ஸ்ட் சிட்டி. சிட்டியோட கிளீன் ஷீட் போறதுக்கு வந்து ஒரே ஷாட்டை விட்டு கொடுத்து கோல் இருந்தது. அந்த அசிஸ்ட் பண்ணது வந்து ஜான்சன் தான். ஸோ அது ஒரு நல்ல பிக்கா இருந்தாலுமே மற்ற சைடில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்கப் மர்ஃபி நான் சொன்ன மாதிரி நியூகாசல் ஒழுங்காவே ஆடுறது இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சனை. எவர்டன் வந்து டிஃபென்ஸ் ரொம்ப கேவலமா இருக்காங்க. இப்ப மிக்கலன்கோ வந்துட்டு ஒரு தப்பான பிக்கு. ஸோ நுகான்கோவும் தப்பான பிக்கு. கிறிஸ்டல் பேலஸும் லைக் வித் ஆண்டர்சன் கோயிங் அவுட், குய் மைட் கோ அவுட்ன்றதுனால அவங்களும் டிஃபென்ஸ் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். சேம் வித் த கேஸ் ஆஃப் ஆண்டர்சன். அவங்க கேமுமே அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் தேர் ஸ்ட்ரகிளிங் ஆல்சோ டிஃபென்சிவ்லி. அந்த ஸ்டெபிலிட்டி இல்லை போன ரீசன்ல இருந்து. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீப்புள் வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி வைல்ட் கார்டுக்கான 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வீக் 4, கேம் வீக் 6க்கு அப்புறம் கேம் வீக் 12ன்னு நான் சொல்லியிருந்தேன். கேம் வீக் 4 என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் முடிஞ்சிருக்கும். ப்ளஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லைக் யுவர் ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர், எஃபிஎல் ரைட் ட்ரான்ஸ்ஃபர் ரைட் இல்லை ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் முடிஞ்சிருக்கும். ஆமா அண்ட் அந்த அது இன்டர்நேஷனல் பிரேக்கும் முடிஞ்சிருக்கும். லைக் போது கேம் வீக் 4ல ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. பட் நான் என்ன பண்ணேன்னா என் டீம்ல இவ்வளோ வீக்காக இருக்கிறதுனால கேம் வீக் 3யை வந்து இது பண்ணலாமா. இன்னொரு மேஜர் ரீசன் எதுக்கு வைல்ட் கார்டு பண்ணலாமான்னு யோசிச்சேன்னா பிரைஸ் ரைசஸ் அண்ட் பிரைஸ் ட்ராப் வந்து அவ்வளோ வேகமாக நடக்குது. ரொம்ப நிறைய பிளேயர்ஸ் இப்போ விளையாடுறதுனால நிறைய நியூ பிளேயர்ஸ்லாம் விளையாடுறதுனால அந்த பேஷன்ஸ் இல்லாமல் எல்லாருமே இது பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்குலாம் லைக் 0.2 வந்து அடுத்த டெட்லைனுக்குள்ளே குறைஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் லைக் ஆலாண்டுக்கே 15.1 ஆயிடுச்சுங்க. 15ல இருக்கிற ஒரு பிளேயரே நிறைய பேர் வாங்கி 15.1. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் லைக் ஆவரேஜ் 8.1. நிறைய பிளேயரை வந்து திரும்ப டீம்ல கொண்டு வர முடியல. பிகாஸ் எனக்கு இப்போ மிக்கலன்கோக்கு ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. லைக் ஹூ இஸ் தட் கை, மர்ஃபிக்கு ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. அண்ட் தென் லைக் நுகான்கோக்கு ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி எக்கச்சக்க பேருக்கு வந்து ப்ரைஸ் குறையுது. இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஒன்று சொல்லணும்னா இந்த கேம் வீக்ல வாட்கின்ஸை நிறைய பேர் வெளில அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் வாட்கின்ஸோட ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேம் வீக் 3 டு கேம் வீக் 6 பார்த்தீங்கன்னா லெஸ்டர், எவர்டன், உல்ஸ், இப்ஸ்விச். லெஸ்டரும் இப்ஸ்விச்சும் ப்ரொமோட்டட் சைடு. எவர்டன் எவ்வளவு கேவலமா டிஃபென்சிவா ஆடிட்டு இருக்காங்கன்ட்டு சீசன் ஸ்டார்டிங்ல இந்த 4 டீம் இருக்கு. ஆனா வந்து டாப் 5 லிஸ்ட்ல வந்து வாட்சனும் ஒருத்தன், சாரி வாட்கின்ஸும் ஒருத்தன். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி சர்ப்ரைசிங். ஸோ நான் என்ன பண்ணேன்னா கேம் வீக் 3 ஆர் 4 ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுல நான் வைல்ட் கார்டு பண்ணியே ஆகணும். லைக் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், பால்மரா நான் இப்போ இந்த கேம் வீக் மாத்திட்ட கூட நுகாங்கோக்கு பதிலா நான் பால்மர். வைல்ட் கார்டை கேம் வீக் 3 ஆர் 4 பண்றது ரொம்ப ஏர்லி இல்ல ஆக்சுவலா. ஏன்னா இன்டர்நேஷனல் பிரேக் கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த சீசன்ல பிகாஸ் யூ கேன் கேரி டிரான்ஸ்ஃபர்ஸ். வைல்ட் கார்டை நீங்க முன்னாடி பண்றதும் வந்து இட்ஸ் a ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்போ இந்த ப்ரைஸ் சேஞ்சஸ் அவ்வளோ இதா வருது இல்ல. ஸோ அது ஒரு விஷயம். எஸ் தேர் ஆர் கான்ஸ். ஸோ நான் கேம் வீக் 3, 4ல பண்றதுல என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபிக்சர் வைஸா பார்க்கும்போது எனக்கு ரெண்டுத்துல பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. கேம் வீக் 3 and 4 6 இஸ் டிஃபரெண்ட் டுகெதர். 3 and 4 நான் பார்க்கும்போது எனக்கு பெருசா இல்லை. சரி, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டன் வில்லாக்கு இங்கேயே நல்ல ஃபிக்சர்ஸ் வருது கேம் வீக் 3ல. அதை நான் வந்துட்டு அட்வான்டேஜா எடுத்துக்க முடியும் கேம் வீக் 3ல பண்ணும்போது. என்கிட்ட ஆர்சனல் அசெட் நான் வந்து இனிஷியலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இதுல வந்து நான் எடுக்கல. ஏன்னா தே ஹேட் லைக் 3 டஃப் கேம்ஸ். பட் இப்போ பாத்தீங்கன்னா லைக் ஆஸ்டன் வில்லா வந்து போன சீசன்ல ஒழுங்கா அவங்க கூட பண்ணாதனால தட் வாஸ் அ டஃப் கேமா பார்த்தோம். பட் ஆர்சனல் ஆர் பிளேயிங் வெல். அண்ட் லைக் டாட்னம் கிட்ட கோல் அடிக்கிறதா, சிட்டி கிட்ட இஃப் இட் இஸ் நாட் தட் இஸ் ஜஸ்ட் ஒன் கேம் அப்படின்னு நான் பார்த்தேன்னா கேம் வீக் 3 to 8மே எனக்கு ஆர்சனலுக்கும் நல்ல கேம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. செல்சிக்கு வந்து முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ செல்சி பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. லிவர்பூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் வீக் 3ல வந்து மான்செஸ்டர் யுனைடெட் வந்து டஃப். பட் சாலாலாம் பார்த்தீங்கன்னா he has regularly performed against United. பட் இது அவே கேம் இல்ல. எனக்கு வந்து நான் சாலாவை இப்ப கொண்டு வரதுலயே எனக்கு இது வந்து லாஸ் கிடையாது. ரைட். பட் ஆனா இந்த லிவர்பூலுக்கு அவே கேம்ல இது அந்த அதே திருப்பி அவேயா இருந்தாலும் எதா இருந்தாலுமே லைக் he has scored like around 14 goals and assists. ஓகே, தட்ஸ் அந்த இன்ட்ரஸ்டிங். அளவுக்கு வந்து he has like got ஓகே ஓகே தென் பாத்தீங்கன்னா. ஸோ அது வேணாலும் நான் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ சாலா இஸ் ஆக்சுவலி குட் பிக் தான். ஸோ அப்படி எனக்கு ஒரே ஒரு லாஸ் என்ன வரும்னா இப்போ சாலா இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். பால்மர் ஃபார் எக்ஸாம்பிள்
சாலா, சாக்கா எல்லாரையுமே நான் உள்ள கொண்டு வந்தேன்னா, ஹாலாண்ட நான் கொண்டு வர மாட்டேன். ட்ரூ. அப்ப எனக்கு அது என்ன ஆகும்னா, ஹாலாண்ட் பிளேஸ் அகைன்ஸ்ட் வெஸ்ட் ஹாம் அண்ட் பிரென்ட்ஃபோர்ட் ரைட், அடுத்த ரைட், 2 ரைட். கேம்ல. ஸோ அந்த ஹாலாண்டோட கேம் வீக் 4ல நான் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு பிரென்ட்ஃபோர்ட் மட்டும் தான் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஹாலாண்ட. கேம் வீக் 3ல பண்ணேன். பட் அகைன் எனக்கு சாலா வரதுனால இட் கேன் காம்பன்சேட். ஸோ பெரிய லாஸ்ன்னு கிடையாது. பட் நான் வந்து எல்லா பெரிய பிளேயர்ஸையும் பிரைஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே டீம்ல கொண்டு வந்துரலாம். ம். இந்த பிரைஸ் எஸ். ஃபேக்டர் ஏன்னா எனக்கு நெறைய பிளேயர் வந்து பிரைஸ் வந்து குறைய போறாங்க. ரைட், ரைட், ரைட். எஸ். ஸோ ஓகே. பட் கேம் வீக் 3ஆ இருந்தாலும் சரி, 4ஆ இருந்தாலும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பிக்சர்ஸ் வைஸ் ஆர் இது வைஸ். கேம் வீக் 4ல உங்களுக்கு இன்னும் நெறைய டேட்டா தெரியும். 3 கேம் வீக்கோட டேட்டா பிளஸ் டெட்லைன் டே சைனிங் வந்து லக்கிலி நாளையோடயே முடிஞ்சிருது. ஸோ கேம் வீக் 3க்கு முன்னாடியே டெட்லைன் டே முடிஞ்சிருது. ஸோ எனி டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்தா இம்பாக்ட் ஆகுமான்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். ரைட், ரைட், ரைட். அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. பட் லைக் என்னன்னா இன்டர்நேஷனல் பிரேக்ல இன்ஜுரீஸ் வரலாம். எந்த பிளேயருக்கு வேணாலும். அந்த ஒரு ரிஸ்க் வந்து கேம் வீக் 3ல பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும். கேம் வீக் 4ல வந்து அந்த பிரச்சனை கிடையாது. இல்ல என் டீம் ஒரு அளவு அதுக்காக ஒரு 2 பிளேயர், 3 பிளேயர மாத்துறதுக்கு டோன்ட் டூ வைல்ட் கார்ட். வெயிட் டில் கேம் வீக் 6ன்னுவேன். ஏன்னா, அப்போ வந்து ஆர்சனலோட பிக்சர்ஸ் மாறும். சிட்டியோட பிக்சர்ஸ் மாறும். ஏன்னா, ஆர்சனல் அண்ட் நியூகாசல் 4 அண்ட் 5ல சாரி 5 அண்ட் 6ல பண்ணுவாங்க. ஸோ கேம் வீக் 6க்கு அப்புறம் ஆமாமாமா. நீங்க ம். பண்ணீங்கன்னா, ஆர் கேம் வீக் 6லேருந்து நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பயங்கர அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் உங்க டீம்ல ஒரு 4, 5 பிளேயர மாத்தணும். இல்ல எனக்கு 11 இருக்கா, இதுல 2, 3 பிளேயர் வந்து ஜஸ்ட் லைக் பாயிண்ட்ஸ் பெருசா எடுத்துக் குடுக்க மாட்டாங்க. என் பெஞ்ச் வீக்கா இருக்கு. அந்த மாதிரி இதுல வந்து எனக்கு இதுல நெறைய பேர் இது பிரைஸ் குறையிற மாரி இருக்கு. ஐ வாண்ட் டூ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் பிரைஸ் அப்டின்னா வைல்ட் கார்ட் பண்ணுங்க. ம். இந்த ஒரு கேம் வீக் இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு வேண்டி வெயிட் பண்ணி பண்றதுனால பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கல. அதனால தான் கேம் வீக் 3 ஆர் 4 போத் ஆர் சேம்ன்ற மாரி சொல்றேன். ஓகே, எஸ் ஓகே, உங்களுக்கு ஓகே. 1 வீக் ஆஃப் எக்ஸ்ட்ரா டேட்டா இன்டர்நேஷனல் வீக்ல ஏதாவது இன்ஜுரினாலும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. நான் பட் அதுதான் அதர் யோசிச்சேன். தேன் தட் யூ டோன்ட் கெட் எனி அதர் பிக் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஓகே, ஓகே. கேம் வீக் 4ல. ஸோ யூ கேன் டூ இது. ஸோ என்னோட டீம்ல நான் சொன்ன மாரி ஐ ஹேட் இஷ்யூஸ் வித் ஆண்டர்சன், முனிஸ் அதுக்கப்புறம் பெட்ரோ போரோவும் பார்த்தீங்கன்னா, லைக் ஐ வாண்டட் டூ சேஞ்ச். ஏன்னா டாட்னம் ஹாட்ஸ்பர் நான் முன்னாடியே சொன்னது. சொலாங்காவே எடுத்தோனே கேம் வீக் 3லேருந்து அவங்களுக்கு ஒரு டஃப் நியூகாசல் இருக்கு. ஆர்சனல் பட் நியூகாசல் இஸ் பெட்டர் நவ். இப்ப இருக்கிற நியூகாசல் கிட்ட விளையாடுறது பெட்டர் தான். பட் இனிஷியல் பிளான்லயே வந்து நியூகாசல், ஆர்சனல் அண்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் கேம் வீக் 6ன்றதுனால நெக்ஸ்ட் 4ல 3 டஃப் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு இனிஷியல் பிளான்லயே ஐ வாண்ட் டூ மூவ் பெட்ரோ போரோ பை டிரான்ஸ்ஃபர்ஸ் இன் கேம் வீக் 3. ம். ஆனா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, என் டீம்ல இன்னும் நெறைய ஹோல்ஸ் இருக்குன்றதுனால, பெட்ரோ பரோவ நான் வெளில அனுப்ப முடியாது. கரெக்ட், பிகாஸ் ஐ கரெக்ட், ஹேவ் டூ மூவ் லுகான்கோ அவுட், கரெக்ட், கரெக்ட். முனஸ் அவுட், பெட்ரோ பரோவ வெளில போணும், ஹெண்டர்சன் அண்ட் தென் லைக் மர்ஃபிய நான் வெளில அனுப்பணும். மிக்கலன்கோவ வெளில அனுப்பணும். ஸோ இட் வாஸ் லைக் க்ளோஸ் டூ 4, 5 பீப்பிள். ஸோ அதனால அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸும் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் குடுக்கல. தட் இஸ் ஆல்சோ ஃபேக்டர். ஸோ லைக் ஒரு 6, 7 பிளேயர நான் வெளில அனுப்பணுன்றதுனால, ஐ தாட் ஐ வில் பிரிங் இன் டூ மை வைல்ட் கார்ட் அண்ட் இது. பட் என்னோட வைல்ட் கார்டுக்கு நான் போறதுக்கு முன்னாடி, வாட் ஐ தாட் இந்த சீசன்ல ஒரு இது என்னன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இந்த சீசன்ல மேஜர் ஃபேக்டரா இருக்கும். ஸோ மெயின் ஒன் வந்துட்டு அந்த நம்மளுடைய அந்த 5 சப்ஸ் இருக்கிற ஒரு ஏன்னா, நெறைய பிரீமியம் பிளேயர்ஸ் அட் அஃபோர்டபிள் பிரைஸ். சரி நீங்க ஓ! அப்படி ஹாலாண்ட் சொல்றீங்க. இல்லன்னா ஓகே, ஓகே, ஓகே. ஹாலாண்ட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து நெறைய ஆமாமாமா. பிரீமியம் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா, நெறைய என்ன சொல்றது, உங்களுக்கு எனேபிளர்ஸ் இருக்காங்க இந்த வாட்டி. எப்பவும் நமக்கு அந்த எனேபிளர்ஸ் இருக்க மாட்டாங்க. சம்திங் லைக் ESR அட் 5.5 ஆர் ரைட். லைக் 4ல இருக்கிற நெறைய டிஃபெண்டர்ஸ் விளையாடுறாங்க. பிளேயிங் டிஃபெண்டர்ஸ் அட் 4. அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நமக்கு முன்னாடி இருக்காது. இந்த வாட்டி அது கொஞ்சம் நெறைய இருக்குன்றதுனால நமக்கு ஈவன் ஹாலாண்ட் அண்ட் சாலா வச்சுட்டு கூட ஒரு நல்ல டீம் பண்ண முடியுது. ம். அந்த மாரி தான் இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, லைக் வாட் ஐ ஹவ் ட்ரைட் டூ டூ இஸ் லைக் ஐ வாண்டட் டூ ஷோ யூ கைஸ் எப்படி நீங்க சாலா அண்ட் ஹாலாண்ட வந்து உங்க டீம்ல வச்சுக்கலான்ட்டு. பேஸ்ட் ஆன் ஃபிக்சர். நான் இது சொல்றது ஒரு ஐடியா. பட் அகைன் யூ கேன் கோ பட் யுவர் கட். சிட்டி வந்து ஆர்சனல் கிட்ட கோல் அடிக்காதுன்ற அசம்ப்ஷன்ல நான் சொல்லுவேன். ஆனா ஆர்சனல் ஹோம்ல வந்து சிட்டி வந்து கோல் அடிக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூ கேன் ரீடெயின் ஹாலண்ட். பட் ம். ஒரு ஐடியாக்கு தான் நான் இத காட்டுறேன். ஸோ இப்ப நீங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லிவர்பூலோட ஃபிக்சர்ஸ் இனிஷியலி குட். ஸோ கேம் வீக் 3லேருந்து கேம் வீக் 6 வரைக்கும் ஆர் ஈவன் 7 வரைக்கும் ஐ கேன் ஹேவ் லைக் லிவர்பூலோட சாலா. அதுல நெறைய டஃப் கேம்ஸ் இருக்கனால ஐ வோன்ட் ஹேவ் ஹாலண்ட். ம். இதுல பார்த்தீங்கன்னா, கேம் வீக் 6 வரைக்கும் நான் ஏன் போட்டேன்னா, கேம் வீக் 7ல வந்து ஃபுல்லாம் சிட்டி இஸ் பிளேயிங் அட் ஹோம். லிவர்பூலுக்கு வந்து கிறிஸ்டல் பேலஸ் அவே. ஸோ ஹோம்ல வந்து ஹாலண்ட் மைட் டூன்றதுல கேம் வீக் 7லயே ஹாலண்ட கொண்டு வந்துருங்கன்றேன். ஸோ கேம் வீக் 7 டூ கேம் பட் வீக் இவங்க 11 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இன் பிரைசிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. ஸோ அதனால இல்ல அது நான் வரேன். நான் ஒன் அது ஆன் வரேன். ஒன் பண்ண முடியாதுல்ல? இல்ல அதுதான் நான் வரேன். நான் ஓகே, அதையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி ஓகே, ஓகே. பண்ணலான்றத. ஸோ இப்ப சாலா அண்ட் ஹாலண்ட் வந்துட்டு இப்ப தனித்தனியா இது பண்றோம். இப்ப நீங்க என்னன்னா, யூ வில் பி யூசிங் 2 டிரான்ஸ்ஃபர்ஸ்.
ம். சிம்பிளா சொல்லணும்னா, இஃப் ஐ ஹேவ் சே ஹாலண்ட் அண்ட் ஐ ஹேவ் லைக் அதர் சைட் ஐ ஹேவ் லைக் சாலா. இப்ப நான் சாலாவும், வாட்கின்ஸும் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வாட்கின்ஸ ஐ கேன் மேக் இட் அஸ் லைக் ஹாலண்ட் அண்ட் சாலாவ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 6.5 மாத்துவேன். ஓகே. இப்ப இருக்கிற எக்கச்சக்க 6.5க்கு வி ஹேவ் குட் பீப்பிள். ஸோ அவங்களோ இல்ல ஒரு 7ஓ இருக்கிற ஒரு பிளேயரா மாத்தினேன்னா, வித் தட் 2 டிரான்ஸ்ஃபர் ஐ கேன் பிரிங் இன் ஹாலண்ட். என் ம். டீமையும் வீக் ஆக்க தேவையில்ல. ரைட், லைக் சே ரைட், ஐ ரைட். கேன் கெட் அன் பிளேயர் லைக் எஸ்ஏ இல்ல சாவியோ அட் 6.5 அந்த மாரி நீங்க வந்து இது பண்ணிட்டே வரலாம். யூ வில் நாட் சி நான் வைல்ட் கார்ட் பண்ணும்போது நான் அத கிளீனா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பட் லைக் அந்த மாரி நீங்க உள்ள கொண்டு வரலாம். ஸோ நீங்க ரைட். சாலா அண்ட் ஹாலண்ட வந்து ஒரு 2 டிரான்ஸ்ஃபர் வச்சு நீங்க இது பண்ணலாம். ஸோ எந்தெந்த கேம் வீக்கோ அதுக்கு முன்னாடி நீங்க 2 டிரான்ஸ்ஃபர் வைக்கிற மாரி ஒரு பிளான்ல இருக்கணும். மினிமம். ம். யூ கேன் ரிட்டர்ன் மோர் ஆல்சோ. பட் மினிமம் 2வது இருக்கிற மாரி இல்லன்னா ஹிட்ஸ்ல பண்ற மாரி வரும். ரைட். பட் இந்த ஏன்னா இன்ஜுரீஸ் எதுவும் நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ பட் அதுக்கேத்த மாரி நீங்க இது பண்ணிக்கலாம். சரி அதுக்காக ஒரு கேம் வீக் மிஸ் ஆகுறதுனால பெருசா டிஃபரன்ஸ் வரப்போறதில்ல. இப்ப கேம் வீக் 7ல ஃபுல்லாம்க்கு பதிலா கிறிஸ்டல் பேலஸோட சாலாவ ஆட வச்சுட்டு நீங்க வுல்ஸ் கேம்லேருந்து நீங்க ஹாலாண்ட கொண்டு வந்துக்கலாம். ரைட், ரைட், ரைட். யாஹ்! அண்ட் தென் கேம் வீக் 12-17ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 12ல நீங்க வந்து சாலாவ கொண்டு வரலாம். பட் அதுக்கப்புறம் திரும்ப சிட்டி, நியூகாசல்ன்னு டஃப்பான கேம்ஸ் வருதுன்றதுனால, ஐ அம் நாட் திங்கிங் ஆஃப் லைக் கேம் வீக் 12-17ல ஐ அம் நாட் ட்ரையிங் டூ பிரிங் எய்தர் சாலா ஆர் ஹாலண்ட். பட் ஹாலண்டுக்கு இப்ப சிட்டிக்கு பார்த்தோம்னா, கேம் வீக் 14 ஃபாரஸ்ட்டோட ஹோம்ல ஆடுறாங்க. இல்ல பேலஸோட அது நீங்க கொண்டு வரலாம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க கேம் வீக் அப்படி நம்ம யோசிச்சாலுமே, தேர் இஸ் ஆப்ஷன் லைக் 14லேருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், கிறிஸ்டல் பேலஸ், மான்செஸ்டர் யுனைட்டட், ஆஸ்டன் வில்லா தான் அந்த டஃப் கேம் கூட. நீங்க கரெக்ட், 14ல கரெக்ட், கொண்டு கரெக்ட், வரதுக்கு கரெக்ட். கூட கொண்டு வரலாம். ம். தட் இஸ் ஆல்சோ திங். அதனால தான் நான் சொன்னேன். இது ஒரு ரஃப் ஐடியா தான் சொல்லியிருக்கேன். அந்த டைம்ல ஹாலண்டோட ஃபார்மு, இந்த கேம் வீக்ஸ் நடக்கிற டைம் பீரியடு, லைக் டிசம்பர் பீரியடா இருக்கலாம் இது. அந்த ஒரு ஃபேக்டர், சாம்பியன்ஸ் லீக் எல்லாத்தையும் வச்சு தான் நான் இத சொன்னது. ஓகே, பட் அந்த ஓகே. டைம்ல சிச்சுவேஷன் என்னன்றத பொறுத்து ஃப்ளெக்சிபிளா நான் ஒரு ஐடியா தான் குடுக்குறேன் இந்த பிக்சர்ஸ வச்சு. சோ தட் நீங்க இத பண்ணும்போது இந்த பிக்சர்ஸ ரெஃபர் பண்ணிக்கலாம். அகைன் இதில நான் போட்டிருக்கிற எல்லோ, கிரீன் அண்ட் ரெட் என்னன்னா 1 அண்ட் 2 டிஃபிகல்டின்னு அஃபிஷியல் FPL ஓட பிக்சர் டிஃபிகல்டி ரேட்டிங்ல 1 அண்ட் 2 இருக்கிறத கிரீனாவும், 3 எல்லோவாவும், 4 அண்ட் 5 இருக்கிறத வந்து ஐ ஹவ் ரெட். கிவன் இட் அஸ் ரெட். ஓகே. பட் 4லாம் வந்து ஹி கேன் ஸ்டில் ஸ்கோர். சோ நான் அப்படி பண்ணியிருக்கேன். 18லேருந்து இந்த 23 ஆர் லைக் பீரியட் பார்த்தீங்கன்னா, லைக் 24 ஆர்சனல் கிட்ட போன வாட்டியே ஹாலாண்ட் கோல் அடிக்கலன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் நாட் டேக்கன் ஹிம். பட் அந்த 18லேருந்து நீங்க 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் செட் போத் சாலா அண்ட் ஹாலாண்ட். ஏன்னா 2 பேருக்குமே நல்ல பிக்சர்ஸா இருக்கு. அண்ட் கேம் வீக் 24-28ல நீங்க சாலாவ கன்டின்யூ பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். டில் கேம் வீக் 28. ரைட், 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 ரைட். அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி ஹாலாண்ட் நீங்க எடுத்துட்டு 38 வரைக்குமே வச்சுக்கலாம். அவங்களுக்கு டஃப்பே கிடையாது அதுக்கப்புறம். ம், ம். ஸோ அந்த மாரி தான் வந்து இது இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். சிமிலர்லி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு சிட்டி, ஆர்சனல், செல்சி அண்ட் ஸ்பர்ஸுக்கும் ஒரு இது போட்டிருக்கேன். ஏன் இவங்க 4 பேர் போட்டிருக்கேன்னு சொன்னேன்னா, நீங்க சாலா, ஹாலாண்ட விட்டீங்கன்னா, பிரீமியம் பிளேயர்ஸ நீங்க பார்க்கும்போது, யூ வில் கோ வித் 4 பீப்பிள். சானு, பால்பர், சாக்கா, ஃபோடன். யா. KDB வேணாலும் சேர்த்துக்கலாம். இஃப் KDB இஸ் ஃபிட். பட் KDB அகைன் சிட்டி தான். இப்போ இந்த 4 டீம்ல இருந்தா நீங்க பிளேயர்ஸ் எடுப்பீங்க. அடுத்த ஹை பிரைஸ். மீதி எல்லாருமே வந்து 8.5 ஆர் லைக் லெஸ் தென் 8.5 தான். இந்த 9, 10 கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் வந்து 9.5 அண்ட் அபோவ் இருக்கிறவங்க வந்து இவங்க தான். இப்போ ஓகே. இவங்க 4 பேருக்கு நீங்க எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம்? அகைன் இந்த 4 பேர்ல நீங்க எப்படி வேணாலும் போலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்ப நான் வைல்ட் கார்ட் பண்ணும்போது ஐ பிரிங் ஆர்சனல் அண்ட் செல்சி. ஏன்னா சாக்கா வந்து பிரைட்டன் கிட்ட ஹி கேன் ஸ்கோர் அண்ட் லைக் டாட்னம் கிட்டயும் ஹி கேன் ஸ்கோர். ம். சிட்டி கேம் எப்படி வேணா போகுதுன்னு கூட வச்சுக்கலாம். அவே டிஃபென்சிவ்ல தே மைட் பிளே ஃபார் 0-0 ட்ரா ஆல்சோ. பட் அதுக்கப்புறம் இருக்கிற 3 கேமுமே நல்ல கேம். டில் கேம் வீக் 8. செல்சி நீங்க பார்த்தீங்கன்னா, லைக் டில் கேம் வீக் 7 இட் இஸ் குட். ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம்னா, கேம் வீக் 7 வரைக்கும் ஐ கேன் ஹேவ் போத் சாக்கா அண்ட் பால்மர். சாக்கா கேம் அண்ட் வீக் 8ல வந்து ஐ கேன் பிரிங் இன் லைக் சே ஃபோடன். ஃபோடன் அந்த டைம்ல விளையாட தொடங்கி. அண்ட் ஐ கேன் பிரிங் சான் ஆல்சோ இன்ஸ்டீட் ஆஃப் சாக்கா அண்ட் பால்மர். ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சானுக்கு வந்து வெஸ்ட் ஹாம், கிறிஸ்டல் பேலஸ், ஆஸ்டன் வில்லா, இப்ஸ்விச்ன்னு இருக்கு. உல்ஸ் இதுன்னு. அதுக்கப்புறம் திரும்ப கேம் வீக் 12 டைம்லயும் நான் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணலாம். இந்த 4 பிளேயர நீங்க ஏதாவது 2 பிளேயர நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆர் வென் சாலா அண்ட் ஹாலாண்ட் 2 பேரும் இருக்கும்போது நீங்க யாராவது ஒருத்தர வச்சுக்கலாம். ஸோ ஓகே. அந்த ஓகே, இதுக்கு ஓகே, வேண்டி ஓகே, தான் ஐ ஓகே. அம் ட்ரையிங் டூ ஷோ திஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டூ ஷோ ஒன் மோர் திங். ஏன்னா ஹாலாண்ட நீங்க வந்து வெளியில அனுப்பி சாலாவ வைக்கும் போதெல்லாம்,
யூ கேன் ஹேவ் ஒன் ஆஃப் த பிக் ஸ்ட்ரைக்கர்ன்னு சொன்னேன். வாட்கின்ஸோ இல்ல பட் நம்ம இது அப்ப சொன்ன இது ரொட்டேஷன் வந்து எனக்கு எப்படிப்பா நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட். அது வந்து நீங்க ஹிட் எடுத்து எடுக்கலாம், இல்லாட்டி வந்து இது பண்ணலாம், தட்ஸ் ஃபைன். பட் இது ரொம்ப நிறைய சேஞ்ச் மாத்தி மாத்தி பண்ற மாதிரி இருக்கே. இந்த வருஷம் அப்படி பண்ணீங்கன்னா தான் யூ வில் கெட் மோர் பாயிண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஓகே பிரைஸ் பாயிண்ட். ஓகே ஓகே, இந்த வெரி வருஷம் இன்ட்ரெஸ்டிங். அதுதான் ஓகே, ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஏன்னா டபுள் கேம் வீக் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் எதுவுமே கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கிடையாதுங்கும்போது ஓகே, மோர் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குன்றதுனால முன்னாடி நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர்ஸை வந்து இந்த வீக் நான் யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணிடுவேன், கரெக்ட் கரெக்ட் வேஸ்டா கரெக்ட். ஓகே, போகும். இப்போ நீங்க அதை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுவாகுது அக்யூமுலேட் 5 வீக் வரைக்கும் அக்யூமுலேட் ஆகுது. கரெக்ட். ஆமா. அண்ட் லைக் உங்களுக்கு 4ல இருக்கிற ஒரு டிஃபெண்டர் கூட வந்து விளையாடுவோம். உங்களுக்கு மெயின் டிஃபெண்டருக்கு இன்ஜுரி வந்தா கூட 4 டிஃபெண்டர் கூட அந்த மேட்ச் விளையாடுவோம். கரெக்ட். முன்னாடி ஓகே, வந்து 4.5 மிட் எல்லாம் வந்து நம்ம சும்மா பேருக்கு வச்சிருப்போம். கரெக்ட். ஓகே, இப்போ அந்த பிளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. கரெக்ட் ஸோ கரெக்ட். அதான் தான். ஸோ நான் இது ஏன் வந்து காமிச்சிருக்கேன்னா, நான் ஹாலாண்ட வந்து டவுன்கிரேட் பண்ணும்போது, ஷுட் ஐ டவுன்கிரேட் இட் டூ வாட்கின்ஸ் ஆர் ஐசாக்? ரைட். ஓகே, அதுக்கு தான் நான் இந்த இத குடுத்துருக்கேன். ஐ அம் நாட் கோயிங் இன்டூ ஃபிக்சர்ஸ். நீங்க எந்த டைம்ல ஹாலாண்ட் இல்லாம நீங்க இருக்கீங்களோ, அப்ப இந்த ஃபிக்சர்ஸ் பார்க்கும்போது யூ கேன் கெட் அன் ஐடியா யார எடுத்துக்கலாம்ன்னு. ரைட் ரைட் ரைட். ஓகே, ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்து வாட்கின்ஸ் ஆர் ஐசாக்குக்கு வந்து இது பண்ணிருங்க. ஓகே. நவ் லைக் வித் திஸ் அவே இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆ பிரென்ட்ஃபோர்டுக்கும் பிரைட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா, இது நான் எதுக்குன்றத நான் சொல்லிர்றேன். வைல்ட் கார்ட் காட்டும்போது. கேம் வீக் 19 வரைக்குமே இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸெப்ட் ஃபார் 1 ஆர் 2 கேம் வீக்ஸ் அவங்களுக்கு ஒரு ஈஸி ஃபிக்சர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப யாருக்கு? வந்து பார்த்தீங்கன்னா, கேம் வீக் 3ல பிரென்ட்ஃபோர்டுக்கு வந்து சவுத்தாம்ப்டன் இருக்கு. கேம் வீக் 4ல வந்து பிரைட்டனுக்கு, கேம் வீக் 4 அண்ட் 5ல இப்ஸ்விச் அண்ட் நாட்டிங்ஹாம். இந்த கிரீன் ஃபிக்சர்ஸ் வந்து வரும். கேம் வீக் 8ல வந்து கிடையாது. அதே மாரி கேம் வீக் இது 10 கூட நான் விட்டுருவேன். ஏன்னா ஃபுல்ஹாம் அண்ட் லிவர்பூல் வந்து இட் இஸ் நாட் தட் டிஃபிகல்ட். யூ கேன் பிளே ஃபுல்ஹாம். ஸோ இந்த 8 மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. மான்செஸ்டர் யுனைட்டட் அண்ட் நியூகாசில். அதர் தேன் தட் இவங்களுக்கு வந்து இதா இருக்கும். இது ஆல்டர்னேட்டா எதுக்காக தான் நான் வருது. ம். சொல்றேன்? ஏன்னா, இப்ப நீங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹாலாண்ட வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஸ்ட்ரைக்கர் வில் பி லைக் 6 ஆர் அந்த மாரி இதுல தான் இருக்கும். உங்களுக்கு ஐசாக்கோ, வாட்கின்ஸோ இன்னொரு ஸ்ட்ரைக்கர் வச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க மிட்ஃபீல்ட்ல சாக்கா, பால்மர் ஆர் சான் ஆர் ஃபோடன் மாரி வச்சிருப்பீங்க. ம்ஹ்ம். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க பிரென்ட்ஃபோர்ட்லேருந்து யூ கேன் டேக் வீசா. ரைட். ம். பிரைட்டன்லேருந்து யூ கேன் டேக் பெட்ரோ. மேக்ஸ் சென்ஸ். ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்கள ரொட்டேட் பண்ணலாம். கண்டிப்பா ஆடுவாங்க. அது ஒண்ணு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து அ நான் வந்து 4-4-2 ஆடப் போறேன். இல்ல 3-5-2 ஆடப் போறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வேணும். இல்ல 3-4-3 ஆடணும். அந்த மாரின்னா நான் வீசா அண்ட் பெட்ரோவ ரொட்டேட் பண்ண முடியாது. ஆனா, ஐ கேன் ரொட்டேட் பெட்ரோ அண்ட் மோம்பா. ஆர் ஐ கேன் ஹேவ் வீசா அஸ் மை ஸ்ட்ரைக்கர் அட் 6.1 இப்ப 6.1ன்னு நெனைக்கிறேன். 1 ஆர் 2 இருக்கும். ஸோ 6ல வந்து வீசாவ வச்சுக்கிட்டு 5.5ல ஐ கேன் கோ ஃபார் மிட்ஃபீல்டர் லைக் மிட்டோமா. ம், ம், ம். இப்ப இந்த இதுல நான் என்ன பண்ண முடியும்னா, ஒருத்தன நான் பெஞ்ச்ல போட்டுட்டு இந்த 8 அட்டாக்கர்ஸ்ல ஒருத்தர பெஞ்ச்ல போடுறத, ஐ கேன் டூ இட் லைக் வித் ஒன் ஆஃப் தீஸ் கைஸ். எய்தர் 3-4-3 ஆர் 3-5-2 நான் விளையாடலாம். ரைட் ரைட் ரைட். ஒரு மிட்ஃபீல்டர் ஃப்ரம் பிரைட்டன் ஆர் பிரென்ட்ஃபோர்ட். அது இல்லாத டீம்ல இருந்து ஃபார்வர்ட். ஏன்னா நீங்க பெட்ரோ வந்து 5.5 அண்ட் மியூம்பா வந்து 6. போத் ஆர் பெனல்டி டேக்கர்ஸ். ஸோ நீங்க இந்த ரொட்டேஷனும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ உங்க டீம வந்து பெருசா வீக் ஆக்காம, இவங்கள நீங்க ரொட்டேட் பண்ணிட்டே நீங்க வந்தாலுமே, லைக் யூ வில் பி ஏபிள் டூ கோ த்ரில் கேம் வீக் 19. ஸோ கரெக்ட். உங்களுக்கு டஃப்பான ஃபிக்சர்ஸே வராது. ஸோ கரெக்ட் அந்த கரெக்ட். மாதிரி இதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு பிரென்ட்ஃபோர்ட் அண்ட் பிரைட்டன காமிச்சேன். இன்னொரு ஏரியா வேற நீங்க இது பண்ணலாம்னா, இந்த இதுல கிரீன் ஃபிக்சர்ஸா வரதுனால, நீங்க 2 டீமோட கோல் கீப்பரும் 4.5. ம். ஸோ அவங்கள 2 பேரையும் நீங்க 4.5 எடுத்துட்டு, யூ கேன் கோ வித் இது. ரொட்டேஷன்லயே நீங்க போலாம். அப்போ உங்களுக்கு கோல் கீப்பருக்கு வந்து 9 தான் நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க. பட் லைக் யூ கெட் லைக் ஈஸி ஃபிக்சர்ஸ். கிரீன் ஃபிக்சர்ஸாவே கிடைக்கும். கரெக்ட் கரெக்ட். ஓகே. டில் எண்ட் ஆஃப் கேம் வீக் 19. ஸோ அதுக்கு வேண்டி தான் நான் பிரைட்டன் அண்ட் பிரென்ட்ஃபோர்ட வந்து ஐ வாண்டட் டூ ஷோ. ஸோ ஓகே. இதுக்கப்புறம் ஐல் கோ குவிக்லி இன்டூ மை வைல்ட் கார்ட். இதுல என்னன்னா, என் வைல்ட் கார்ட்ல வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இத நீங்க எந்த வீக்ல பண்ணாலுமே நீங்க இத பண்ண முடியும். ஸோ ஓகே. டோன்ட் வரி இன்ட்ரஸ்டிங். ஓகே. இதுன்றதுக்கு. ஓகேங்களா? லைக் வாட் ஐ வில் டூ இஸ் லைக் ஐல் ரிமூவ் ஆல் மை பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட். நான் என்ன ஐடியால நான் பண்ணேன்ற மாரியே நான் காட்டுறேன். சோ தட் லைக் யூ கேன் இது. என்னோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஐ வாண்ட் அட்லீஸ்ட் லைக் 3 பிரீமியம் பிளேயர்ஸ். வென் ஐ சே 3 ஹாலண்ட், சாலா அண்ட் நாம இப்போ ஒரு 4 மிட்ஃபீல்டர் சொன்னோம்ல. கரெக்ட். சாகா, சான், ஃபோடன், சாக்கா, சான் ஃபோடன், அண்ட் பால்மர். பால்மர். யா. ஃபோடன் ஒரு கேடிபின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பேர்ல எனக்கு டீம்ல 3 பேர் கண்டிப்பா இருக்கணும். என் டீம்ல எப்பவுமே. அண்ட் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் மாரி ஒரு டிஃபெண்டரும் எனக்கு கண்டிப்பா இருக்கணும். கரெக்ட். ஓகே.
அண்ட் என்னோட கோல் கீப்பர் நான் யார் போறேன்னா ஐம் கோயிங் டு கோ வித் ராயா. ஒரு 4.5 4.5க்கு எஸ் இட் இஸ் 9. நான் ஆனா என்னன்னா 5.5 ராயா அண்ட் 4 நான் பிளேயிங் கோல் கீப்பர். செட் அண்ட் ஃபர்கெட்டா நான் ராயாவை எடுக்கலான்ட்டு 5+4 9.5 கொஞ்சம் தான் ஜாஸ்தியா வரும். ஆனா என்னோட டீம் வந்து பாத்தீங்கன்னா வில் பி a ப்ராப்பர் டீம். இந்த ரொட்டேஷன் நான் எது பண்றதுனால எனக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும் அண்ட் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐ எம் நாட் கோயிங் டு கோ வித் ஹாலண்ட். ஏன்னா எஸ் வெஸ்ட் ஹாம் யுனைடெட் பிரென்ட்ஃபோர்ட் இருந்தாலுமே சாலாவோட ஃபிக்சர்ஸ் அதோட பெட்டரா இருக்குன்றதுனால ஐ எம் கோயிங் வித் சாலா. நம்ம இனிஷியலா காமிச்சோம்ல கேம் வீக் 3 to 6 சாலான்றதுனால ஐ எம் கோயிங் வித் சாலா. ஸோ சாலாவை நான் வந்து எடுத்துட்டேன். அண்ட் நான் அப்ப காமிச்ச மாதிரி சாக்கா அண்ட் பால்மருக்கு ஃபிக்சர்ஸ் ஆர் குட். எஸ் சாக்காஸ் 2 tough games லைக் டாட்னம் ஹாட்ஸ்பர் அண்ட் சிட்டி இன் கேம் வீக் 4 and 5. பட் 2 கேமுமே ஹீ கேன் ஸ்கோர் ஆர் அசிஸ்ட். கரெக்ட். மேபி சிட்டி கேம் கொஞ்சம் டஃபா இருக்கலாம். பட் டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸ் கிட்ட வந்து ஹி வில் டெஃபினெட்லி டூ வெல்னு சொல்லிட்டு ஐ எம் டேக்கிங் சாக்கா அண்ட் பால்மர். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா as I said I have already taken a 12.5 to 110.5 and 110. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஐ நீட் டு ஹேவ் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அர்னால்ட். சாக்கா So, 8.5 இருந்தப்ப உலகமே நல்லா இருந்துச்சுல்ல. 8.5 இருந்தப்ப ஆமா. திடீர்னு அவனும் 10 ஆகிட்டாங்க இப்போ. இல்ல இப்பவுமே நல்லா தாங்க இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. என் டீமை காட்டுறேன். இட் ஒன்ட் பி வீக். ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அர்னால்ட வந்து நான் எடுத்துட்டேன். அண்ட் ஐ எம் டேக்கிங் ராயா. ஸோ ராயானால நான் ஐ எம் டேக்கிங் a 4.0 கோல் கீப்பர். அது எந்த கோல் கீப்பர்னாலும் பரவாயில்ல. வாட் ஐ ஹவ் டன் இஸ் லைக் ஐ ட்ரை டு டேக் அ பிளேயர் லைக் ஹூ கேன் பி த டீம் செகண்ட் கோலி. யாருக்காவது இன்ஜுரின்னு வந்தா அவன் திடீர்னு விளையாண்டே இல்ல அவன் அடுத்து வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த கப் கேம்ஸ்ல இதுல டீமுக்குள்ள வந்தான்னா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கட்டும்னு யாருக்கு பாசிபிலிட்டி அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி ஐ ஹவ் டேக்கன் அ கோலி. ரைட் ரைட் ரைட். 4.0. அது நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். லைக் பட் ஐ ஒன்ட் சே லைக் அவருக்கு நிறைய பீப்புள் எடுத்திருந்தாங்கன்னா அந்த பிளேயரை மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா அப்ப என்ன ஆகும்னா பிரைஸ் டிராப் ஆச்சுன்னா உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். பட் லைக் நீங்க வைல்ட் கார்டு முடிஞ்சிருச்சுன்னா அந்த இம்பாக்ட் கூட கிடையாது. எந்த கோலியை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. பட் மேக் இட் அஸ் லைக் 4.0 ஏன்னா அங்க 9.5 போயிடுது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்றது தான் இது. இப்ப நான் அப்ப சொன்ன மாதிரி தான். ஆலாண்ட் இல்லைன்ற போது ஐ வில் ஹேவ் எய்தர் ஒன் ஆஃப் வாட்கின்ஸ் ஆர் ஐசாக். சாலா இல்லாத போது அது ஒரு 6.5 மிட்டா இருக்கும். 6 or 6.5 or even 7. நீங்க மத்த இடத்துல எப்படி பண்றீங்களோ அதை பொறுத்து 7. ஸோ இதுதான் என்னோட பேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹவ் காட் ராயா இஸ் லைக் த டாப் எலைட் கோலி. டாப் எலைட் டிஃபெண்டர் வந்துட்டாங்க அர்னால்டு. ராபர்ட்சன் இஸ் ஆல்சோ பெட்டர் ஆப்ஷன் அட் 6 லிவர்பூலுக்கு. ஆர் உங்களுக்கு ஃபண்டிங் வேற இடத்துல வேணும், ஐ நீட் லைக் வாட்கின்ஸ் இதுன்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் ஈவன் கோ டு கொனாட்டே who is 5. பட் கொனாட்டே ஸ்டார்ட் பண்ண மாட்டானே ரெகுலரா. அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. அதுதான் இது. பட் ராபர்ட்சன் வில் ஸ்டார்ட் ரெகுலர்லி. அண்ட் ராபர்ட்சன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் 2 கேம்ஸ்ல ஹி இஸ் கோயிங் மோர் லைக் an inverted fullback. ஆமா, அவனுக்கு வந்து இந்த சிஸ்டமே ரொம்ப அட்டாக்கிங்கா இருக்கு. கரெக்ட். பட் டிஏஏ இன்னும் செட் பீசஸ் இதெல்லாம் இருக்குன்றனால ஐ கான் வித் டிஏஏ. ஸோ டிஏஏ ஆர் ராபர்ட்சன் இஸ் ஈக்குவலி குட் தான் என்ன கேட்டீங்கன்னா. ஒன்லி திங் இஸ் லைக் ராபர்ட்சன் இஸ் 1 million சீப்பர். நீங்க வேற எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ரைட் ரைட். பட் இனிஷியலி ஐ எம் கோயிங் வித் டிஏஏ. லைக் ஃபிக்சர்ஸ் மாறுற வரைக்கும் நான் இது பண்ணல. ஸோ இப்போ நான் இதை வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுதான் என்னோட பேஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஐ ஸ்டார்டட் வித் மை டிஃபென்ஸ். ஏன்னா எனக்கு வந்து மிட்ஃபீல்டர்ல நல்ல எனேபிளர்ஸ் இருக்காங்கன்றதுனால ஐ தாட் ஐ கோ வித் லைக் குட் டிஃபென்ஸ். ஸோ I went for Saliba. Okay. Because I wanted a 6 million defender. So நீங்க வந்து பாத்தீங்கன்னா I'll show also 6 millionக்கு நீங்க யார் யார் எடுக்க முடியும்னு அதையுமே குயிக்கா காமிச்சிடுறேன். ஸோ நீங்க வந்து 6க்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பை பிரைஸ். ஒயிட் அவுட்ருங்க. கேப்ரியல், சாலிபா, ராபர்ட்சன், வான் டைக், கவர்டியல் மினிமம். இவங்கள இதுல நீங்க யார வேணாலும் எடுக்கலாம். லைக் ஏன்னா லிவர்பூலுக்கு ஃபிக்சர்ஸ் நல்லா இருக்கு. சிட்டி கவர்டியல் இஸ் குட் அண்ட் ஹீ ஸ்டார்ட்ஸ் ரெகுலர்லி. ஸோ பட் நான் சிட்டி இப்போ ஃபிக்சர்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கறனால ஐ டிடன்ட் வாண்ட் டு டேக் தெம். லிவர்பூல் ஆர் லைக் இதுதான் யோசிச்சேன். ஆர்சனல் தான். ஆர்சனல் ஆர் லைக் த பெஸ்ட் டிஃபென்சிவ் டீம் லாஸ்ட் சீசன். அது இந்த சீசனும் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ வெண்ட் வித் சாலிபா. ஏன்னா கேப்ரியல் எனக்கு ஒரு டவுட் இருக்கு பிகாஸ் ஆஃப் கலிஃபோரிஸ் சைனிங். கேப்ரியல் வந்து சில கேம்ஸ் ரொட்டேட் ஆவானா சாம்பியன்ஸ் லீக்லன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆர் எல்ஸ் சாலிபாவோட கேப்ரியல் இஸ் a better player because he can give you attacking returns also. ரைட்.
கார்னரோட செட் பீசஸ்ல இதுல. ஸோ ஐ வென்ட் ஃபார் சாலிபா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட டீமோட ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஒரு 7 அண்ட் 6 டிஃபெண்டர் எடுத்துட்டேன். ஐ கேன் கோ வித் லைக் 1 4.5 அண்ட் 2 4. ஏன்னா எனக்கு 2 டஃப் டிஃபெண்டர் இருக்கனால அவங்க 2 பேரையுமே ஆட வைப்பேன். ட்ரெண்ட் அலெக்சாண்டர் சாலிபாவும் என்ன ஃபிக்சர்ஸ் இருந்தாலும் ஐ அம் கோயிங் டு பிளே தெம். ஸோ நான் ரொட்டேட் பண்ண போறதில்ல. ஸோ எனக்கு மீதி இருக்கிற ஒரு பொசிஷனுக்கு ஐ டோன்ட் வாண்ட் 2 4.5 ஐ வென்ட் வித் 4.5 அண்ட் 4 அண்ட் 4. பட் நீங்க வந்து எனக்கு சாலிபா வேண்டாம். ஐ கேன் கோ வித் சே பெட்ரோ போரோ 5.5னா நீங்க இங்கேயுமே ஒரு 5 எடுத்துக்கலாம். நீங்க அத வந்து எப்படி வேணா நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். பட் லைக் ஐ அம் கிவிங் எ பிக்கர் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ வச்சே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா 4.5ல இப்ப இருக்கிறதுலயே பெஸ்ட் டிஃபெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபின்சன். பேஸ்ட் ஆன் ஃபிக்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இது. ஸோ ஐ வென்ட் வித் ராபின்சன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிரீவ்ஸ் ஆர் லைக் கிரீவ்ஸ் பொறுத்த முன்னாடி லைக் ஐ டுக் ஃபயர்ஸ். லெஸ்டருக்கு வந்து ஹி இஸ் அட் 4. இப்போ 4.1 ஆயிட்டாரு. ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதுல ஐ கேன் ஷோ யூ 4.5ல ஆர் லைக் ஐ ஷோ யூ 5. ஏன்னா வந்து 4.6லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் ஐ வில் சே டோட்டல் பாயிண்ட்ஸ். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுனைட்டட்லேருந்து மஸ்ரோசி இஸ் தேர். பட் லைக் அவர் எவ்வளோ விளையாடுவாங்கன்றது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் யூ கேன் கோ ஃபார் வெல்ட்மேன் அண்ட் ஐனா போத் ஹேவ் குட் ஃபிக்சர்ஸ். ஓகே. ராபின்சன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டங்குமே எடுக்கிறாங்க வெல்ட்மேனுக்கு பதிலா நிறைய பேர் பிகாஸ் ஆஃப் சேம் ரீசன். அண்ட் கொனாட்டே நான் சொன்ன மாதிரி அட் 5 இஃப் யூ வாண்ட் லைக் அ சீப்பர் லிவர்பூல் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி யார் வேணாலும் நீங்க எடுக்கலாம். பட் ஐ வென்ட் ஃபார் ராபின்சன் பிகாஸ் இஸ் அன் அட்டாக்கிங் பிளேயர் ஆஸ் வெல் அஸ் ஃபிலம்ஸ் ஃபிக்சர்ஸ் ஆர் குட். கரெக்ட். ஓகே. பட் எந்த பிளேயரை வேணாலும் நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி நீங்க 4க்கு பார்த்தீங்கன்னா ஆர் லைக் ஐ சே செலக்ட் 4.5. ஏன்னா அப்போ வந்து 4.1 அண்ட் 0வும் வருவாங்க யா யா உங்களுக்கு. யா. ஸோ ஃபயர்ஸ் வந்து 4.1ல ஹீஸ் தேர். அனதர் பிளேயர் மேபி ஐ புட் 4 இட்செல்ஃப். ஒருத்தவங்க 2 பேருக்கு வேண்டி நிறைய பேர் 4.5 வராங்க. ஸோ இப்போ இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜான்சன் இஸ் ஒன் ஆப்ஷன். ஆக்சுவலி ஐ வாஸ் திங்கிங் வெதர் இட் இஸ் ஜான்சன் ஆர் பெண்டரக். கிரீவ்ஸ். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் ஃப்ரம் இதுதான். ஸ்விட்ச். உங்களுக்கு என்ன இப்ஸ்விட்ச் தான். அந்த ரீசன் வை ஐ அம் டேக்கிங் இப்ஸ்விட்ச் இஸ் கேம் வீக் 3லேருந்து கேம் வீக் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தே ஆர் பிளேயிங் ஃபுல்ஹாம், பிரைட்டன், சவுத்தாம்ப்டன், ஆஸ்டன் வில்லா, வெஸ்ட் ஹாம், எவர்டன், பிரென்ட்ஃபோர்ட், லெஸ்டர். ஸோ எனக்கு 4மே பிளேயிங் பிளேயரா இருக்கும். எனக்கு யாராவது வந்து ப்ராப்ளம்னா ஐ கேன் லைக் பிளே. ஸோ அதனால லைக் ஐவ் கான் ஃபார் ஜான்சன். ஜான்சன் வந்து இஸ் அன் அட்டாக்கிங் ஃபுல் பேக். த அதர் பர்சன் இஸ் அ சென்டர் பேக். ஓகே. பட் 2 பேருமே வந்து லைக் சென்டர் பேக் வித் ஏரியல் த்ரெட் எல்லாமே இருக்கிற பிளேயர். ஸோ அதனால தான் இந்த 2 பிளேயர்ல நீங்க யாரை வேணாலும் எடுக்கலாம். இது நான் இதை காமிச்சிருக்கேன். இது இல்லாம யூ ஹேவ் பிளேயர்ஸ் ஃப்ரம் சவுத்தாம்ப்டன் லைக் பென்னாக், ஆர்வர்ட் பெல்லி, ஸ்டீஃபன்சன் ஆர் லெஸ்டர்லேருந்து வெஸ்டர்கார்டு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் டெஃபினட்டா விளையாடக்கூடிய 4ல இருக்கிற பிளேயர். ரைட் ரைட் ரைட். இவங்க 2 பேருமே இஸ் லைக் எ ரொட்டேஷன். ஆர் லைக் நான் சொன்ன மாதிரி நீங்க சாலிபாவை குறைச்சிட்டு 4.5 பண்ணலாம். இல்ல மற்ற பிளேசஸ்ல நான் யாராவது குறைக்கிறத வச்சு யூ கேன் லைக் ரெடியூஸ் தட் பிரைஸ் அண்ட் லைக் யூ கேன் கெட் for 2 4.5 ஆல்சோ. கரெக்ட். இல்ல நான் வந்து சொன்ன மாதிரி இனிஷியலா நான் சொன்னல 2 டிஃபெண்டர்ஸ். யூ கேன் கோ வித் ஃபிளக்கன் கோல் கீப்பர்ஸ் ஃபிளக்கன் அண்ட் பிரைட்டனோட கோல் கீப்பர் யாருன்னு பார்த்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் லைக் 2 4.5 கோல் கீப்பர். அப்ப அங்க ஒரு 0.5 கிடைக்கும். அதை வச்சு நீங்க ஜான்சன் ஆஃப் ஃபயர்ஸ் யூ கேன் அப்கிரேட் டு 4.5 டிஃபெண்டர் ஆல்சோ. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 4.5 டிஃபெண்டர் பிளேயிங் இருப்பாங்க. நீங்க அவங்கள ரொட்டேட் பண்ணிக்கலாம். கரெக்ட். அதுவுமே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹேவ் லைக் ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்ட் வாஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஏன்னா நான் வந்து இஎஸ்ஆர் அண்ட் ரோஜர்ஸ் ஐ டுக். 5ல நிறைய பேர் இருக்காங்க. லைக் யூ ஹேவ் லைக் சோசாக் அட் 5. There are other players also. But why I went for Rodgers is like Arsenal கிட்ட விளையாடுனது பார்த்தீங்கன்னா he played really well. கண்டிப்பா கண்டிப்பா. And இது ஆஸ்டன் வில்லாவோட ஃபிக்சர்ஸ் ஆர் ஆல்சோ சேஞ்சிங். லெஸ்டர், எவர்டன், உல்ஸ், இப்ஸ்விட்ச், இது யுனைடெட், ஃபுல்ஹாம் அண்ட் போர்ன்மவுத். ஸோ கேம் வீக் 9 வரைக்கும் லைக் ஹி கேன் கோன்றதுனால ஐ வென்ட் வித். ஸோ அதனால ரோஜர்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஐ நீட் டு டேக் 2 ஃபார்வர்ட்ஸ் அண்ட் ஐ ஹேவ் லைக் அரௌண்ட் 12 million இன் பட்ஜெட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐ கேன் டேக் 6 million இது. ஸோ அந்த ப்ரைஸ் ரைஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வேண்டி தான் நான் ஏர்லி வைல்ட் கார்டு ஆல்சோ. இப்போ எனக்கு 11.9 ஆயிடுச்சு. ஸோ 12க்கு 2 6 கூட எடுக்க முடியாது. பட் லக்கிலி ஃபார் மீ ஐ கேன் டேக் வீசா அட் 6.1. வீசா இல்லைனா அதே ப்ரைஸ் பாயிண்ட்ல யூ ஹேவ் வுட்,
யூ ஹேவ் லைக் முனிஸ் ஃப்ரம் ஃபுல்லம், எல்லாருமே அந்த 6 இதுல இருக்காங்க. அண்ட் ஐ கேன் டேக் ஜோ பெட்ரோ. ம். இப்ப நான் நடுவுல என்ன பண்ணிருவேன்னா, சரி ஃபுல்லாமோட ஃபிக்சர்ஸ் கொஞ்சம் டஃப் ஆகும்போது ஸ்மித் ரோக்கு பதிலா ஐ கேன் பிரிங் இன் அனதர் பிரென்ட்ஃபோர்ட் மிட்ஃபீல்டர். ஸோ கரெக்ட், கரெக்ட். பீசாவையும் அந்த மிட்ஃபீல்டரையும் நான் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பேன். கரெக்ட், கரெக்ட், ஆர் கரெக்ட். பெட்ரோக்கு பதிலா லைக் ஏன்னா நான் எப்படியும் வாட்கின்ஸ் டு ஹாலாண்ட் இதெல்லாம் பண்ணும்போது நான் வேற பிளேஸ் பண்ணும்போது அந்த டைம்ல வந்து இதை நான் மாத்திப்பேன். லைக் ஐ ட்ரை டு பிரிங் முகாம்போ ஆர் சம்படி. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் என்னோட ஸ்ட்ரைக்கருமே வந்து மைட் பி சம் அதர் 6 ஸ்ட்ரைக்கர். ஆர் பெட்ரோக்கு பதிலா பாத்தீங்கன்னா உல்ஸ் இஃப் தி ஸ்டார்ட் ஸ்கோரிங் வெல் ரைட், ஐ கேன் பிரிங் இன் லார்சன் ஆல்சோ அட் 5.5. ஸோ இப்படிதான் வந்து ஐ காட் மை டீம். ஸோ இப்போ இந்த வைல்ட் கார்ட் டீம் பாத்தீங்கன்னா நான் அப்ப சொன்ன மாதிரி தான், லைக் இட் வில் ஹேவ் லைக் 1 பிரீமியம் கோல் கீப்பர், 2 பிரீமியம் டிஃபெண்டர், 3 பிரீமியம் அட்டாக்கர்ஸ். அது இல்லாம பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் இஃப் யூ ஹேவ் சாலா, உங்களுக்கு வந்து வாட்கின்ஸ் ஆர் ஐசாக் மாதிரி ஒரு பிரீமியம் அட்டாக்கரும் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 4 அட்டாக்கரா இருப்பாங்க பிரீமியம் பிளேயர்ஸா. இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஆலாண்டை வச்சிருந்தீங்கன்னா யூ வில் ஸ்டில் ஹேவ் லைக் சே எஸ்ஏ ஆர் லைக் ப்ரூனோ, அந்த மாதிரி ம். லைக் 7.5 ஒரு கரெக்ட், கரெக்ட். 7 to 8.5ல இருக்கிற மாதிரி ஒரு மிட்ஃபீல்டர் இருப்பாங்க. ஸோ ம். அது இல்லாம ஒரு 3 பிரீமியம் அட்டாக்கர் இருப்பாங்க எப்பவுமே. இட் குட் பி லைக் சாக்கா, பால்மர் ஆர் இதுன்ற மாதிரி இதுன்றதுனால லைக் அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து மேஜர் இதோட ஸ்ட்ராட்டஜியை. ஸோ ஆல்வேஸ் தேர் வில் பி லைக் பிரீமியம் பிளேயர்ஸ் ஃபார் யூ, கரெக்ட், கரெக்ட். இந்த ம். பிரைஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே. அண்ட் அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எனேபிளர்ஸ் இருக்கிறது. லைக் ரைட். ஸ்மித்ரோ ம். 5.5 ஆர் இது இல்லாம இன்னும் நிறைய பிளேயர்ஸும் இருக்காங்க. லைக் இவங்க எடுக்காம நீங்க நிறைய 5.5 ஆர் 5 உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த பிரைஸ் பாயிண்ட்ல நீங்க எடுக்கலான்ட்டு நீங்க அதை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரோஜர்ஸ் வேண்டாம், ஐ வாண்ட் அனதர் இதுனா நீங்க சாலிபாவை வந்து இது பண்ணிக்கலாம். ஆர் லைக் நீங்க அலெக்சாண்டர் அர்னால்டா வந்து இஃப் யூ ரெடியூஸ் இட் டு லைக் சே 6. நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு ராபர்ட்சன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கேன் ஹேவ் சாலிபா, ராபர்ட்சன். என்னோட கோல் கீப்பர் 2 பேரையும் நான் 4.5 4.5 மாத்திட்டேன்னா நான் ராபின்சனை வந்து ஐ கேன் மேக் இட் டு கவாடியர். ஸோ 3 பிரீமியம் டிஃபெண்டரை கூட நான் எடுத்துட்டு செட் அண்ட் ஃபார்கெட்டா வைக்கலாம். ம். என்ன ஃபிளெக்சிபிலிட்டி வேணாலும் இந்த டீம்ல இருக்கு. ஸோ கரெக்ட். அப்பவுமே பாத்தீங்கன்னா 2 பிரீமியம் டிஃபெண்டர், ஒரு பிரீமியம் கோலி இல்லாம 3 பிரீமியம் டிஃபெண்டர் ஆகுது. அண்ட் யூ கெட் 2 ரொட்டேட்டிங் கோலிஸ் லைக் ஹூ ஹேவ் ஈஸி ஃபிக்சர்ஸ். நம்ம அப்பவே காமிச்சோம் பிரென்ட்ஃபோர்ட் அண்ட் பிரைட்டன்ல. நீங்க எடுத்தீங்கன்னா கேம் வீக் 19 வரைக்கும் காமிச்சது அது அப்படியே ரிப்பீட் ஆகும் கேம் வீக் ரைட், ரைட், ரைட். 22 38ல. ஸோ வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் கிரீன் ஃபிக்சர்ஸ் இருக்கிற 2 கோலி கிடைப்பாங்க. அப்படி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு 3 பிரீமியம் டிஃபெண்டரும் கிடைக்கிறாங்க. நீங்க இதுவும் பண்ணிக்கலாம். அதையுமே நீங்க வந்து பிளான் பண்ணீங்கன்னா பிவிடி மாதிரி ஒரு பிளேயரையோ நீங்க ஸ்டார்டிங்லயே எடுத்துட்டு வந்தீங்கன்னா லைக் ஃபிக்சர்ஸ் மாறும்போது நீங்க இன்னும் டேட்டாவை வச்சுட்டு யூ கேன் சேஞ்ச் டு சம் அதர் டிஃபெண்டர் ஆல்சோ. இப்போ என்ன மாதிரி நான் ஆடுற மாதிரி லைக் டிஃபென்ஸ்ல ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்றாம மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக் கோல் ஸ்கோரர்ஸ் கோல். அதுதான் நீங்க பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்க வந்து சாலிபா அர்னால்டோ வந்து நீங்க 4.5 4.5 குறைச்சீங்கன்னா நான் வந்து இப்ப 6க்கு ஒரு 5.5 அட்டாக்கர் வச்சிருக்கேன்ல. இப்ப நீங்க ட்ரெண்ட்ட ஒரு 4.5K கொண்டு வரீங்க. இல்ல நீங்க கொனாட்டே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹி இஸ் 5 ஒரு 2 மில்லியன் கிடைக்குது. அண்ட் சாலிபாவ வந்து நான் இன்னொரு 4.5ஆ மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 3.5 கிடைக்குது. நான் இப்ப வாட்கின்ஸோட ஐ கேன் லைக் பெட்ரோவியோ இல்ல நான் இவனையோ வந்து ஐ கேன் சேஞ்ச் இட் டு ஐசாக். கரெக்ட், கரெக்ட். ஐசாக் இன்னும் பிக்சர்ஸ் பேட் கிடையாது. ஆர் லைக் சே ஒரு ரோஜர்ஸ வந்து ஐ கேன் ஸ்டில் சேஞ்ச் இட் டு லைக் 5ல இருந்து 8.5க்கு வந்து ஐ கேன் ஸ்டில் கோ வித் ப்ரூனோ ரைட். ஆர் இது. ஸோ நீங்க அப்படியும் நீங்க பண்ணலாம். அப்ப நீங்க என்ன ஆகும்னா யூ வில் பிளே வித் இன்ஸ்டெட் ஆஃப் அ பிரீமியம் டிஃபெண்டர் அ பிரீமியம் அட்டாக்கர். இதே இதுதான். நீங்க டிஃபெண்டருக்கு பதிலா நீங்க அட்டாக்கரை வச்சுக்கலாம். அவ்வளவுதானே தவிர நான் அதுதான் சொன்னேன். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். என்னோட கோர் டீம் அதனால தான் காமிச்சேன். ம், மீதி இத ம், ம், உங்களுக்கு ம். எந்த மாதிரி இது வேணுமோ நீங்க இது பண்ணாலுமே யூ வில் ஸ்டில் அ பிரீமியம் பெர்சன் ஆர் டயர் 2. இந்த டயர் 1 இல்லாம டயர் 2ல இருக்கிற பிளேயர்ஸை வந்து நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு எப்படியுமே இருக்கும். நீங்க எப்படி வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம். அதனால தான் நான் டெம்ப்ளேட்டாவே காமிச்சேன். ஸோ இப்போ நீங்க எங்க குறைச்சிக்கணுமோ அங்க குறைச்சிட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். பட் என்ன நான் மெயினா சொல்ல வந்தேன்னா யூ கேன் பிளே வித் மோர் பிரீமியம் பிளேயர்ஸ் திஸ் இயர். போன வருஷம் அது பண்ண முடியாது. ஏன்னா எனேபிளர்ஸே உங்களுக்கு கிடையாது. 5.56 ம். இல்லாம நீங்க எல்லா இடத்துலயுமே ஒரு 7ஆவது மினிமம் எடுக்கணும்னா உங்களால போத் சாக்கா அண்ட் பால்மரை எடுக்க முடியாது. ரைட், அண்ட் ரைட், ரைட். இன்னொரு கொஸ்டின் நான் ரீசெண்டா நிறைய பேர் சோஷியல் மீடியால கேட்கறது என்னன்னா, சி வைல்ட் கார்டு பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா பிரிங் இன் போத் சாக்கா அண்ட் பால்மர். 2 பேருக்குமே நல்ல இது இருக்கு. பட் 1 பர்சன் அவுட் ஆஃப் பால்மர் அண்ட் சாக்கா யாரை எடுக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா
I'll say go with Palmer. ஏன்னா சாக்காக்கு வந்து fixtures are relatively tough. Like there is one City game in between ம், where ம். he might not score. மத்த ஏரியால like he can like இது. Whereas நீங்க செல்சிக்கு பாத்தீங்கன்னா it is like Crystal Palace, Bournemouth, West Ham, Brighton and Nottingham Forest. Next 5ல. So அப்படின்றபோது Palmer is also playing at an advanced 10 role. நீங்க லாஸ்ட் கேம் ரைட். பாத்தீங்கன்னா. ஆமா. இப்ப So ரோல் there மாறி are இருக்கு see எனக்கு. போன வாட்டி மாதிரி 17 பாயிண்ட்ஸ்லாம் எடுப்பாருன்னு நான் சொல்லல. பட் his returns might be little more than ஒரு 4 or 5 game weeks பார்க்கும்போது there are chances for more returns from Palmer சாக்காவை விட. ஸோ சாக்கா or பால்மர் ஒருத்தர் தான் உங்களால எடுக்க முடியும்னா ஐ வில் சே பால்மர். அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா நான் இனிஷியலா சொன்னதுதான் இந்த ஒரு 2 பிளேயரை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு வைல்ட் கார்டு பண்ணாதீங்க. அதுக்கு நீங்க கேம் வீக் 6 வரைக்குமே யூ கேன் வெயிட். யூ வில் நாட் லூஸ் மச். யூ வில் ஹேவ் மோர் டேட்டா ஆல்சோ. அப்போ நீங்க ஃபோர்டன் மாதிரி ஆளுங்களையும் உள்ள கொண்டு வரணும். அதனால இது பண்ணிக்கோங்க. பட் இஃப் இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு 3-4 பிளேயர் நீங்க மாத்தணும் அப்படின்னா நிறைய பேர் 5-6 சொல்றாங்க. பட் நான் அவ்வளவு கூட சொல்ல மாட்டேன். இஃப் இட் இஸ் லைக் 3-4 பிளேயர்ஸ் நீங்க மாத்தணும்னாலே கோ வித் வைல்ட் கார்டு. ஏன்னா வந்துட்டு அந்த பிரைஸோட இதை வந்து நீங்க அட்வான்டேஜ் ஆக்கிக்கலாம். அந்த ஒரு இது இருக்குன்றதுனால அண்ட் லைக் வித் கேரி ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு பிளேயர் இன்டர்நேஷனல் இன்ஜுரி ஆனா கூட யூ கேன் லைக் மேனேஜ் இட். முன்னாடி மாதிரி அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. ஸோ ஐ வில் சே தட். ஸோ இதுதான் என்னோட வைல்ட் கார்டு டீம். நான் இந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இதை வீடியோ லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எப்போ இந்த ஃபிக்சர்ஸை பற்றி பார்க்கணுன்னா கூட ஈஸியாக நீங்கள் கம்பேரிசனாக இதில் பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் எஃப்டிஆர்லாம் போனீங்கன்னா அந்த கம்பேரிசன் இருக்கு. இப்போ இதுலயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் பேஜ்லேருந்தே தான் நான் எடுத்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப். ஸோ இதில் கீழே வந்து 38 கேம் வீக்ஸும் இருக்கும். பட் என்னன்னா நீங்கள் மேலே கீழேன்னு பார்க்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரே இடத்துல நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இந்த எஃபிஐலேருந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர். ஸோ இதுவும் ஒரு இது. இப்போ நான் சொன்னது பிரைட்டன் அண்ட் பிரென்ஃபர்ட் சொல்லியிருக்கேன். பட் தேர் ஆர் அதர் டீம்ஸ் ஆல்சோ ஹூ ரொட்டேட் லைக் தட். உங்களுக்கு அந்த 2 டீம் வேண்டாம், வேற டீம் எடுக்கணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா டிஃபென்ஸ்லேயே நீங்கள் அதே மாதிரி பேரிங் பார்க்கலாம். ஆர் மிட்ஃபீல்டர் அண்ட் ஃபார்வர்டு எங்கே வேணாலும் நீங்கள் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டீம் உங்களுக்கு நான் இமீடியட்டாக பார்த்ததுனால நான் அதை சொன்னேன். பட் லைக் நீங்கள் எந்த டீம் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா அருண்? லைக் பிஃபோர் வி கோ இன்டு கேப்டன்ஸ் அண்ட் க்ளோஸ் திஸ் எபிசோட். இல்ல இதுதான் மெயினா அந்த கொஸ்டின் தான் நான் கேட்டேன். நான் என்னோட நீங்க சொல்ற மாதிரி பிரீமியம் டிஃபெண்டர் நீங்க 2 பேர் வச்சிருக்கீங்க, பிரீமியம் கோலி ஒருத்தர் வச்சிருக்கீங்க. ஓகே, நான் வந்து அதான் டிஃபென்ஸ்ல நான் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணாம ப்ராபப்ளி ஒரு குட் டிஃபெண்டர் வச்சுட்டு என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாத்தையும் நான் வந்து அட்டாக்ல போட்டு, ஏன்னா கோல் தடுக்கிறவனோட கோல் எடுக்கிறவன் வந்து அவனுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி. அதுவுமே ஒரு இது இருக்கு. நான் அதுல தான் போனேன். நான் அந்த அதுதான் கேட்டேன் நானு. யூ ஹவ் ஆன்சர்ட் தட். சோ அதுதான் எனக்கு மெயின் கொஸ்டினா இருந்துச்சு. அண்ட் சாக்கா என்னோட டீமே பாத்தீங்கன்னா ஐ அம் நாட் லைக் இப்போ என்னன்னா ஸ்மித் ரோ வந்து ரெகுலரா he has seen in Arsenal also when he has ஆர்சனல்ல விளையாடும் போது he's at goal scoring position. கோல் ஸ்கோர் பண்ணாத கோல் ஸ்கோரிங் பொசிஷன்ல நிறைய இருப்பாங்க. கரெக்ட். ஸோ அந்த இதுல தான் லைக் ஐ ஹவ் கான் வித் ஸ்மித் ரோ. எனக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோஜர்ஸ் அண்ட் பெட்ரோ ஆர் லைக் வீசா இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தங்கள ஐ வில் லைக் பெஞ்ச். 3-5-2 ஆடணும் இல்ல 3-4-3 ஆடணும். மேக் சென்ஸ். அப்படி யாராவது ஒருத்தங்கள பண்ணுவேன். ஸோ ரோஜர்ஸ் நல்ல ஃபிக்சர்ஸ் இருந்தா மட்டும் தான் ரோஜர்ஸ் ஆட போறான். இல்லைன்னா எனக்கு வந்து ஆடுறது வந்து பெட்ரோ அண்ட் வீசா. 2 பேர். வீசா வந்து டோனி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹி இஸ் கோயிங் டு பி த ஸ்ட்ரைக்கர். ட்ரூ. ஸோ அது வந்து ஒரு பெரிய இது. அண்ட் எனக்கு பெட்ரோ வந்து பெனால்டி டேக்கர் அண்ட் லைக் ரீசெண்டா பாத்தீங்கன்னா பெட்ரோ இந்த முன்னாடி இல்லை ஹி வில் பி லைக் என்ன சொல்ல சப்டு ஏர்லி. பட் வெல்பேக் இப்போ சீக்கிரம் சப் பண்ணிட்டு பெட்ரோ இஸ் பிளேயிங் லைக் ஹி பிளேட் 81 minutes in game week 1, 90 in game week 2. ஸோ அந்த ரீசனுக்கு தான் பெட்ரோ இஸ் பெனால்டி டேக்கர். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வீக் ஆக்கல எங்கேயுமே. அதனால தான் என் டிஃபென்ஸை நான் ப்ரீமியம் கொண்டு வந்தேன். இல்லைன்னா ஐ வுட் ஹவ் லைக் அதான் இந்த எனேபிளர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வுட் ஹவ் காட் இது. இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க சாலிபா அண்ட் அலெக்சாண்டர் அர்னால்டோ இஃப் யூ கேன் ரெடியூஸ் இட் டு 4.5னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 5 million கிடைச்சிரும். கோல் கீப்பரை நீங்க இது பண்ணி கொஞ்சம் நீங்க ஃபைன் டியூன் பண்ணீங்கன்னா உங்க டீமை வாட்கின்ஸை வந்து யூ கேன் சேஞ்ச் இட் டு ஆலாண்ட் ஆல்சோ இதுலயே. ஸோ இட் வில் பி லைக் ஆலாண்ட், சாலா, பால்மர் அண்ட் சாக்கா பிரீமியம். மேக் சென்ஸ். ஓகே, இப்போ நான் என்னோட அந்த டபுள் கேம் வீக்ல நான் ஒரு இனிஷியலா சொல்லியிருந்தேன் ஆலாண்ட் அண்ட் சாலா 2 பேருமே வச்சிருப்பேன். அப்ப நான் இந்த மாதிரி கூட நான் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த ஃபிளெக்சிபிலிட்டி தான் இந்த சீசன்ல யார் மேல போவாங்க கீழே வருவாங்கன்றது வந்து டிசைன். ஸோ நீங்க வந்து ஆலாண்டை வச்சிருப்பேன், சாலாவை வச்சிருப்பேன்னு பழைய சீசன் மாதிரி இல்லாம தேவைப்படும் போது அவங்களையும் வெளில அனுப்பிச்சு உள்ள கொண்டு வருவேன் நீங்க பண்ணீங்கன்னா தான் யூ கேன் க்ரோ. கரெக்ட். ஸோ நீங்க அதையுமே நீங்க வந்து பண்ணிக்கலாம்.
அப்படி பண்ணீங்கன்னா உங்க டிஃபென்ஸ் வீக்கா வச்சுட்டு யூ கேன் ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் டீம். இல்ல எனக்கு ஆலாண்ட் வேணாம், அவனுக்கு இன்னும் காசு ஜாஸ்தி, தேவைப்படும் போது ஆலாண்டை கொண்டு வந்துக்கிறேன்னா யூ கேன் ஹேவ் லைக் சே இதே டீம்ல யூ கேன் பிரிங் இன் லைக் சே கேடிபி இன்ஸ்டெட் ஆஃப் அனதர் மிட்ஃபீல்டர். நான் அங்க குறைச்சிட்டு நான் வந்து ஸ்மித்ரோ வந்து கேடிபியா கூட மாத்தலாம். ஆர் சம்படி லைக் சே ப்ரூனோ ஆர் லைக் எஸ்ஏ பெனால்டி டேக்கர், செட் பீஸ் டேக்கர் எல்லாமே கிறிஸ்டல் பேலஸ் போது நீங்க எஸ்ஏவை கொண்டு வரலாம். ஆர் கார்டன் அட் 7.5 அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க யாரை வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். எனக்கு ரோஜர்ஸ் வேண்டாம், பெய்லியை நான் எடுக்கிறேன், ஆஸ்டன் வில்லா ஃபிக்சர்ஸும் நல்லா இருக்கா, வில் டேக் பெய்லினா கூட யூ கேன் டேக் பெய்லி. ஸோ அந்த மாதிரி பெய்லி இஸ் அட் 6.5. ஆமா. ஸோ அந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் பிளேயர் ஒன் பண்ணிக்கோங்க. ஐம் ஜஸ்ட் கிவிங் எ டெம்ப்ளேட் ஆர் லைக் இது. இதுல நான் எனக்கு பிரீமியம் டிஃபெண்டர் வேண்டாம், அட்டாக்கர் வேணும்னா நீங்க அங்க குறைச்சிக்கோங்க. இல்ல எனக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் ராபர்ட்சனை போட்டா ஐ கேன் ஹேவ் 3 பிரீமியம் டிஃபெண்டர்ஸ் டூ. ரைட். அந்த மாதிரி போகணும் எதுன்றது வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி 3 பிரீமியம் டிஃபெண்டர்ஸ் நான் கேட்ட ரொட்டேட்டிங் 4.5 கோலின்ற போது அது எனக்கு இன்னும் பெட்டரா தெரியலாம். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி இது நான் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி டீம் எடுங்கன்னா யாருக்குமே கரெக்ட். இதெல்லாம் தான் காம்பினேஷன்ஸ் பேசிக்கலி. கரெக்ட். ஸோ இதுதான் என்னோட இது. ஸோ லெட் மீ கோ டு மை current team. I know playing 11 வைக்கல, பட் ஐ வில் லைக் டூ இட். ஓகே, இவங்க தான் இதுல இருப்பாங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் கிரீவ்ஸ் இட் வில் பி ஜான்சன். அந்த இதை நான் சேஞ்ச் பண்ண உடனே இங்க ஜான்சன் வந்துருவான். பட் அதர் than that it will be my team is this. 3-5-2. இதுல கேப்டனா வந்து ஐ வில் பி புட்டிங் பால்மர். இல்ல சாலா இருக்கு, பிகாஸ் லைக் அதை இது பண்ணதோட வந்து ஐ மேக் இட் அஸ் பால்மர் அஸ் மை கேப்டன். ஏன்னா கிறிஸ்டல் பேலஸோட கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் இட் இஸ் அ ஹோம் கேம் ஃபார் செல்சி. So Palmer will be my first choice. Second choice வந்து I will say it's a tie between Salah and Haaland. சாலாவோட இது வந்து பாத்தீங்கன்னா he plays well against United. ஹாலண்ட் நீங்க இல்ல, நான் கேப்டன்ஷிப் சாய்ஸ் ஃபார் அதர்ஸ் சொல்றேன். அதர்ஸ் ஓகே. நான் என்ன யார் கேப்டனா போடுவேன்னு சொல்லிட்டு ஐ எம் சேயிங் லைக். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சாலா அண்ட் ஹாலாண்டுக்குள்ள தான் இது. ஏன்னா ஹாலாண்ட் இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் வெஸ்ட் ஹாம். சாலா வந்து யுனைடெட் வந்து அவே கேம்ன்றது ஒரு பிரச்சனை. யுனைடெட் இஸ் டஃப் டீம். டிஃபென்சிவ்லி போன வருஷத்தோட தே ஆர் பெட்டர். பட் சாலாஸ் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் யுனைடெட் இஸ் குட். ஸோ சின்ஸ் இட்ஸ் அன் அவே கேம் ஐ வில் சே ஆர்டர் இட் லைக் பால்மர் as number 1. Number 2 I will put it as like Haaland and number 3 as like Salah. அப்படிதான் வந்து நான் சொல்லுவேன். See, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வாட்கின்ஸ் would have been a very good choice playing against. But Watkins are out of form. I'm not going with Watkins. இல்லனா Watkins வந்து தான் இது. I was initially like இன்னொரு பிளேயர் யோசிச்சது வந்து சாக்கா. But Saka ஓட ரெக்கார்ட் against Brighton is not that good. Oh, interesting. Okay. ஆப்ஷன்ல. அதனால like I'm going with Saka ஒரு ஆப்ஷனா நான் சொல்லல. But if you want to take a risk, Saka also like is a good differential captain. Okay. Makes sense. ஏன்னா வந்து சாக்கா வந்து லைக் ஆர்சனலோட எல்லா அட்டாக்கும் அங்கே இருந்தா போகுது. இதுக்கப்புறம் நான் இன்னொரு டிஃபரன்ஷியல் கேப்டனா நான் யோசிச்சது யாருன்னா சான். பிகாஸ் சொலாங்கே இந்த கேமும் ஆட மாட்டான்னு சொல்லிருக்காங்க. ஸோ சான் வில் பி லைக் பிளேயிங் லைக் சொலாங்கே ஆடினா தான் ஹி வில் பிளே ஆன் த லெஃப்ட் விங் மோர். ஸோ அட்டாக்கிங் பட் அவங்க ஆடுறது நியூகாசல் அவே இல்ல. ஜெனரலா நியூகாசல் அவே இல்ல, அவங்க எப்பயுமே கஷ்டப்படுவாங்கல்ல. நியூகாசல் இந்த சீசனே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, அப்படி சொல்றீங்க. அதனால தான் டிஃபரன்ஷியல் கேப்டன் சொல்றேன். ஒரு ரிஸ்கி கேப்டன். டிஃபரன்ஷியல் கேப்டன்ஸ் ஆர் ஆல் யுவர் ரிஸ்கி கேப்டன். ஸோ சாக்கா அண்ட் சானை வந்து நான் டிஃபரன்ஷியல் கேப்டனா வந்து சொல்றேன். பட் என்னோட இது வந்து லைக் பால்மர் இஸ் யுவர் சாய்ஸ். பால்மர் இல்லைன்னா நீங்க ஹாலாண்ட் ஆர் சாலா யார் வச்சிருக்கீங்களோ அவங்கள ஒருத்தனை போடுங்க. அதுதான் வந்து என்னோட கேப்டன்ஷிப் சாய்ஸ். ஓகே, ஸோ சூப்பர். ஆக்சுவலா நிறைய விஷயம் பார்த்தோம் இந்த எபிசோட்ல. லைக் எப்படி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது, யாரை வந்து அந்த ப்ரீமியம் பிளேயர்ஸ் எப்படி வந்து ஆக்சுவலா வந்து ஸ்வாப் பண்ணிட்டு நீங்க ஸ்விட்ச் பண்றது அண்ட் லைக் கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் எல்லாத்த பத்தியுமே பார்த்தோம். இது வந்து லைக் இப்போ வீக் 3லயே ஏன் வந்து இப்போ வைல்ட் கார்டு பத்தி பேசுறீங்கன்னு கேட்டதுக்கும் வந்து எல்லாம் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருந்தாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்ஸ் அக்யூமுலேட் ஆகுங்கிறதுனால யூ ஆர் நெவர் கோயிங் டு பி ஷார்ட் ஆஃப் ப்ராப்பர் ஆப்ஷன்ஸ் இஃப் யூ பிளான் இட் ப்ராப்பர்லி. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர்.
ப்ளஸ் கேப்டன்சியும் ஃபைனலி அதையும் பார்த்துட்டோம். ஸோ ஐ திங்க் கேம் வீக் 3க்கு இனஃப் கண்டென்ட் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லைன்னு அடுத்தது வந்து கேம் ஆமாமா. வீக் 3 முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் 2 வாரம் இன்டர்நேஷனல் பிரேக் இருக்கு. அந்த பீரியட்ல முடிஞ்சா நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு எபிசோட் பண்றோம். அந்த பீரியட்ல ஒரு எபிசோட், ஏன்னா எங்களுக்கு ஜென்ரலா கேம் வீக்கோட அசோசியேட் ஆன எபிசோட் தான் வரும். பட் அந்த பீரியட்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிபிக் டாபிக்ல வந்து நாங்க ஒரு எபிசோட் செய்யணும்னா கண்டிப்பா அதை காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த வீக் டைம்ல வந்து கண்டிப்பா நாங்க ஒரு எபிசோட் செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறோம். I think with that we come to the end of the session. So thank you very much for joining me, Ellen. நீங்களும் தேங்க்ஸ். சீக்கிரமா போய் தூங்கலாம் ஃபார் அ சேஞ்ச். ஸோ தேங்க்யூ வெரி மச் இல்லன். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ், டேக் கேர். ஷூர். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.